ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கள் வீட்டில் இட்லி ஊற்ற சொல்லிட்டாங்க. தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் பார்த்துக்கங்க. இது அந்த சமோசா சீட்டு போடுறேன் பாருங்க, அதில் ரொம்ப ஹீட் ஆகி தோசை வர மாட்டேன்ருச்சு. முட்டை வாங்க போகலான்னு பார்த்தா கடையை வேற அடைச்சிட்டாங்க. அதனால் பார்த்துக்கங்க எங்கள் வீட்டில் இட்லி பற்றியெல்லாம் மெத்துன்னு நல்லா இட்லி பற்றியெல்லாம். இது இட்லி ஒரு சில பேர்த்துக்கு ஊற்ற தெரியாது பார்த்துங்க. அப்படி சப்பு சப்புன்னு ஊற்றுவாங்க. ஒருத்தர் கட்டுன்னு வரும். அதுக்கெலாம் காரணம் உளுந்துதான். உளுந்தும் மாவு பிணைஞ்சு வைக்கிற விதம் தான். அப்படி பிணைஞ்சிக்கிட்டு வச்சுங்களேன், உளுந்து கரெக்டான அளவு போட்டு மாவு வந்து அள்ளி ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இங்கே வருங்க கறி இம்புடுக்கோன்னு கறி தானே வதக்குனேன், அதை கூட திங்க ஆளில் வருங்க. எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கறி திங்க மாட்டாங்க. அதுக்கு தானே சொல்கிறேன், அதுக்கு தான் கம்மியாக வைப்பேன். பாத்திரம் மண்டமெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து குஞ்சிருச்சு அதுக்குங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, நம்மளுக்கு ரெகுலர் ரொட்டீன் வேலை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். போய் பார்த்தா எல்லோரும் படம் பற்றிலாம் எல்லோரும் வந்து படுத்துக்கிட்டு படம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லை. இவங்க ஒரே குமுக்கடிச்சு போய் என்னமோன்னு ஒரு ஷோ ஓடுது, ஆடுற ஷோ, அதை பார்த்துட்டு கிடக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்ல க்ரைம் படம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். துணிமணியெல்லாம் குமிஞ்சு கிடக்குங்க. நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு துவைச்சிடணும். ஏன்டா அதுவும் ஒரு வேலை குமிஞ்சு வச்சு. ஏன்டா வெளியில் போனது, ஞாயிற்றுக்கிழமை வெளியில் அங்கிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அதை போட்டது பிள்ளைகளை மட்டும் ஏர்போர்ட்டை போய் பார்க்கணும் பிடிச்சிங்க. அதனால பிள்ளைகளை மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க. நான் தூங்கிட்டே விழுந்து. நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போகிறதும் பிடிக்காது. கொஞ்சோண்டு பிரியாணியில் மிச்சம் கிடக்கு, அதையும் நைட்டில் சாப்பிட்டு விட்டு இட்லியை ஊற்றி அதையும் சாப்பிட்டுவிட்டு அப்படியே வேலையை பார்ப்போம்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டேன். பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என் மையன் பாலை போட்டு டீயை போட்டு கொடுக்கணும். ஏன்ட்டு கேளுங்க, சோறு இட்லியை சாப்பிட்டோன்னே டீ வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பாலை நம்ம ஊற்றி காய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் ஆற்றி கொடுக்க. இல்லைன்னா ஒரு நண்டு எனக்கு நல்லா ஆறணும்டும். எங்கள் வீட்டுக்காரர் நல்ல சூடாக இருக்கணும்டுவார். என் மையன் மிதமான சூடாக வேணுமாண்டுவேன். என் மகன் 2 மானசமும் பூஜாவும் சூடே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க, வாயில் சுடக்கூடாதுன்னுவாங்க. இப்படி 3 தகனியை கேட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக கொதிக்க வச்சுட்டா அந்த சூடே வேணாம்ன்றவங்களுக்கு அப்படியே அது கொடுத்து போடலாம். சூடு கொஞ்சம் வேணுன்றவங்களுக்கு மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு முன்னப்படியே பாலை காய வச்சுட்டு எல்லாத்தையும் போய் உட்காருங்க சாப்பாட்டுக்கு, டிவி பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு போய் கத்துனேன். அதோட கடன்னு எல்லோரும் எந்திரிச்சு இந்த பற்றி எந்திரிக்கிறேன் பாரு, நண்டு தான் இருந்துச்சு. அதை எழுந்துச்சு உக்காந்தாங்க. நான் போய் தட்டை எடுத்து சாப்பாட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட சமைப்புண்டு போகிறேன். போய் தட்டுகளை பூரா வரிசையில் அதுக்குள்ளே பாருங்க மானசாவும் அவங்க அப்பா வந்து கை கழுவ போகிறாங்க. மற்ற 2 குட்டியும் இங்கே சிங்கிளே கழுவிக்கிறோம்னு கழுகுதுங்க. அதோட பார்த்துக்கோங்க இட்லியை தூக்கி வச்சு அந்த நான் சொன்னேன்ல ஐடியாவா, காலையில் வச்ச குழம்பையே வந்து மத்தியானம் வச்ச குழம்பையே கறி குழம்பு அப்படியே ஊற்றவே இல்லை ஒருத்த கூட. எங்கள் வீட்டில் கறி மீன்லாம் லப்புன்னு திங்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஒரு வீட்டில் நான் பார்க்குறேனே ஆம்பளை ஆளுங்க ஆத்தாடி 1 கிலோ கறி எடுத்தாலும் அந்த வதக்கி வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த கறியை மொத்தமாக திங்கிற ஆம்பளையாளெலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என் வீட்டு ஆம்பளையால் அப்படி சாப்பிடவே மாட்டார். சும்மா நைய நேரங்களாக 2 1 அவ்வளோதான், ரொம்ப தின்ன மாட்டார். எந்த கறியாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் போனால் கூட ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடே சாப்பிடாம கறியை அள்ளி வச்சு தும்பாக. ஆனால் இவர் 2 1 தின்னுட்டு அவ்வளவுதான், ரொம்ப திங்கவே மாட்டார். நானும் அப்படித்தான், என் பிள்ளைகளும் அப்படித்தான், ரொம்ப சாப்பிடாதுங்க. அதனால ரொம்பவும் எடுத்துக்கிற மாட்டேன். ரொம்ப ஆடி தீபாவளினா ஒருத்தர் 5 கிலோ எடுத்தோம் 3 கிலோ எடுத்தோம்ன்றாங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருக்கும் எங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குன்னுவாங்க. 1/2 கிலோ 1/4 கிலோ 3/4 கிலோ எடுத்து எப்படி உங்கள் குடும்பம் ஓடுதுண்டு, எங்களுக்கு அவங்கள பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்ட்டு கேளுங்க, எப்படி இப்படி எடுக்கிறாங்க, இப்படி மும்பிட்டு எடுத்து சாப்பிட்றாங்கன்ட்டு எங்களுக்கு தோணும். ஏன்னா அவங்க குடும்பம் நடத்துகிற முறையில் தானே இருக்குது. அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்றாப்புல சாப்பிடட்டும். அப்படியே எங்கள் வீட்டில் அப்படித்தான். ஆளுக்கு 2 இட்லியை வச்சு அந்த கறி குழம்பு ஊற்றி எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நைட்டில் என்ன சாப்பிட்டீங்க? நல்லபடியாக இட்லி தோசையை அவிச்சு சாப்பிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இப்படித்தான் போயிடுச்சு. நல்லபடியாக கறிபுளியோட பிரியாணி மத்தியானம், இப்போ நைட்டுக்கு இட்லி. நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்ன நாங்கள் இப்படி தாங்க தினாக்கும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் கேட்டையே ஏக்கா காலையில் சமோசா போடுற வீடியோவை எடுத்து போடுங்கண்டு. காலையில் சமோசா போடுற வீடியோவை எடுத்து போட்டேன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டு ஆளுங்க ஆம்பளையால் திட்டுறாரு. இப்போவே திட்டிக்கிட்டு தான் கிடக்காரு. ஏண்டி எப்போ பார்த்தாலும் போன கையில் வச்சுக்கிட்டே இருக்கு, என்னடி அதை கீழே வைடி, அப்போ தாண்டி வேலை ஒருமிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு வைகிறாங்க. நாளைக்கு போய் சமோசா இருக்கிறத போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வேலை வேகமாக ஓடாது. வேலை வேகமாக ஓடலைன்னா காலையில் பார்த்துக்குங்க ரொம்ப அவசரமாக வேலை பார்க்கணும். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். நான் வீடியோ எடுக்கிறதுலே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளை எழுப்பி அதை வீடியோ எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், பிள்ளைகளை கிளப்ப முடியாது. ஏன்டா எனக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானாக கையில் வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்க்குறேன். என்ன பண்ண சொல்கிறிய, நம்மளால் முடிஞ்சதான் நம்மளால் ஐயோ பால் பொங்கி போச்சே என்ன செய்யாது, நல்ல வேலையை போச்சு ஊதி அமர்த்திட்டேன்.
அந்த மாதிரி பார்த்துக்கங்க இருக்குங்க. இதுக்காகத்தான் காலையில் அந்த சீட்டு செய்கிறத எடுத்து போட முடியல. இல்லாட்டா ஒரு நாளைக்கு எடுத்து போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரும் கற்றுவாருங்க. எல்லோரும் காசு பணம் சம்பாரிச்சா நல்லபடியாக சம்பாதிக்கிட்டோம்னா அதில் மேம்படுத்துறதுக்கு வழிவகை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டு ஆம்பளையெல்லாம் அப்படிலாம் இல்லை. இருக்கிறத சம்பாரி என்னத்தையோ பண்ணு, ஆனால் நான் உனக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டேன்டுவார். அது மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டீயை போட்டு கொடுத்துருவா. அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப சூடு, லைட்டு சூடே வேண்டாம் அப்படின்ற 4 மாடலேஷனில் டீயை போடுறதுக்கு ரெடியாக பூஸ்ட்டு மொத்தமாக வாங்கி வச்சுருந்தீங்க. அப்படியே நல்ல மூட்டை கட்டியாக போச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் வேணாம், பாக்கெட்லேயே வாங்கிட்டு வந்துருவியா அப்படின்ட்டு பாக்கெட்டில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டு கரெக்டாக முடிச்ச தூக்கி போட்டு பேசான்றது. ஏன்னு கேளுங்க, நான் ஒரு கூறு கட்ட சரிக்கி அவசரத்தில் மூடாமல் வச்சுக்கிட்டேன் பார்த்துக்குங்க. அது கல்ல உருண்டு தந்துருச்சு. அப்புறம் என்ன சுற்றியில்கிட்ட உடச்சி ஒன்று டொக்குன்னு போட்டுட்டு கிடந்தேன். அதனால இப்போ பாக்கெட்லேயே வாங்கிடுறது பார்த்துங்க. மொத்தமாக வாங்குறதில்ல. மொத்தமாக வாங்கி முதல் இருந்துச்சு, இப்போ வாங்கலை. சரி, நம்மளுக்கு ஏழைக்கேற்ற இது போங்க எள்ளூருண்டை அப்படின்னு 5 ரூபா பாக்கெட்டை வாங்கி பூஸ்ட்டை போட்டு ஆற்றி சல்லுன்னு அவங்க டேஸ்ட்டுக்கு ஆற்றிட்டேங்க. என் நண்டுக்கு மட்டும் கூட ஒரு 2 ஸ்பூனு இது இருக்கும் சீனி. 2 ஸ்பூனு கூட போட்டுட்டேன்டாலும் இன்னொரு தடவை போட்டுருந்தோம். அம்புட்டு ஒரு இனிப்பில் குடிக்க பார்க்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளை தானேன்னு கொடுக்குறது. அப்புறம் வயது புளி கடிக்குதேன்னு நைட்டு பூரா நம்மளை தூங்க விடாது. எல்லா வேலையும் பார்க்கும் நண்டு மட்டும்தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுற நண்டு. சரின்ட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம டீயை கொடுப்போம் வாங்க. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு டீ எடுத்துக்கங்க. நண்டு டீ எடுக்காத, அந்த டீ எடு. ஆமாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. நண்டுங்க இந்த இருக்குது, எடுத்துக்க. இந்த பூஜா உனக்கு. எல்லோரும் டீ குடிச்சிட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு என்ன வேலை, பாத்திரம் விளக்குற வேலை. எம்புடு பாத்திரம் கிடக்க பற்றியில் மறுபடியும் காலையில் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு விளக்கு, இப்போ ஒரு விளக்கு. எத்தனை விளக்கு, ஒரு நாளைக்கு 3 விளக்கு பார்த்துக்கோங்க. விளக்குன்னு விளக்கிக்கிட்டே கிடக்கிறாப்புல இருக்குது. என்ன வேணா சொல்கிறீங்க, பொண்ணாக பிறந்தவங்க எல்லாருமே பெரிய ராசா விட்டு போகணுன்னா இருந்தால் விளக்கத்தான் செய்யணும். சில வீட்டில் விளக்காரவங்க வச்சு விளக்கி வேலையில் பார்த்துக்கிறாங்க, பணம் காசு இருக்கிறவங்க. நம்மளை மாதிரி ஏழைப்பட்டவங்கெல்லாம் நம்ம வீட்டு வேலையில் நம்ம தான் பார்த்துக்கிறணும். என்னங்க நான் சொல்கிறது, அந்தளவுக்குலாம் வசதியே வந்தால் கூட அப்படிலாம் ஆள் போட்டு வேலை வாங்க மாட்டேன். அன்றைக்கி நான் தான் எழுந்திரிச்சு அதை போய் விளக்கி அதில் ஒரு மன சந்தோஷம் இருக்குங்க. வீட்டுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறப்ப நம்மளுக்குன்னு ஓய்வு வரும் பாருங்க. அந்த நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கடவுள் வழி விடுவார் அப்படின்னு யோசனை பண்ணி எல்லாத்தையும் விலைக்கு போட்டேன். ஏண்டுகிறீங்களேன், கறியை சாப்பிட்டு சிங்கிள சேர் கடக்கட்டும் காலையில் விளக்குவோம் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது பார்த்துங்க. காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே சமோசாவை தேய்க்கணும், சீட்டு ரெடி பண்ணணும், அப்புறம் பிள்ளைகளை பூரா குளிக்க வைக்கணும், கிளப்பணும், ஸ்கூலுக்கு கிளப்பணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அந்த டயத்தில் நான் நைட்டு பூரா கிடச்சிட்டு வச்சுங்களேன், கறி சாப்பிட்டதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி வாடை வந்துடும் பார்த்துக்குங்க. அதனால் அது எங்கள் வீட்டுக்கார சத்தம் போடுவார். அதனால் அன்னன்னைக்கு விலைக்கு விடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி நல்லபடியாக விளக்கிட்டேன். இந்த லிக்விட் என்ன லிக்விடுன்னு யாரை கேட்டிருந்தீங்க? எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் தெரியுங்க, எனக்கு தெரியாது. வெறும் 50 ரூபா தான். வாங்கிட்டு வந்தால் நல்லா கமகமகமகம்னு மணக்கும். இதை ஊற்றி நறுக்குன்னு தேய்ச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வாடையே வராது. இது கரப்பாம்பூச்சி வராதுன்றதுக்காக நான் ஊற்றுவேங்க. இதை ஊற்றி நல்லா தேய்ச்சோம்னா பளிச்சுண்டாயிரும் சிங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மனம் கமகமகம்னு மணக்கும். என்னத்தையும் போட்டிருக்காருன்னு தெரில. வெறும் 50 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தார். சரி யூஸ் பண்ணி பார்ப்போமேனு யூஸ் பண்ணால் ஆனால் நல்லா இருக்கு பார்த்துக்குங்க. உண்மையிலேயே லேசாக ஒரு முடி ஊற்றி தேய்ச்சாவே போதுமே, அப்படியே பளிச்சுண்டாயிரும். ஆனால் மணக்கும், கமகமன்னு மணக்கும். அப்படியே வாசனையாக மணக்கும். என்னமோ அது பூ வாசனை மாதிரி. பூ வாசமா என்னமோ ஒரு வாசம். இதெல்லாம் முட்டை ஆம்லேட்லாம் போட்டேன்னு வச்சுங்களேன், ஆப்பாயெல்லாம் கேட்டு தின்னுட்டு இதை சிங்கில் போட்டு விளக்குனா அப்படியே முட்டை கொச்சி அடிக்கும் பார்த்துங்க. அந்த டயத்தில் இதை ஊற்றி இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சரி, மாவத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுவிட்டு வீடு வாசலாம் கூட்டிவிட்டு இன்னும் தூங்குறதுக்கு ஆரம்பிப்போம். மெத்தையில் விரித்து பூரா தீமட்டங்கள் பூரா திண்டு அப்படியே நொசன்னு ஒட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுவான். நண்டு கூட உதவி பண்ணுது எனக்கு இன்றைக்கி என்னமோ. சரி பண்ணட்டும். நல்லபடியாக ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு துணிமணியை துவைக்கணுமுங்க. நிறைய துணிமணி கிடக்கு. அம்புட்டையும் துவைச்சி போடணும். வெயில் தான் அடிக்கணும் கடவுள். நான் துணி துவைக்கணும்டாவே வரணும் மழையை கொட்டுவார். அது ஏன்னு தான் தெரியாது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு உதவியை பண்ணிட்டாங்க. நண்டை தூக்கி முதல்ல ஓட்டாச்சு. தூங்கு. ஏன்டா நண்டு தான் உருண்டுக்கிட்டே தூங்காது பார்த்துக்குங்க. ஒருத்தலாக கிள்ளி மீனா மாதிரியே என்னைய கிள்ளிட்டான்னு பூச்சா கத்துவா. கிள்ளுனியாண்டா இல்லையேன்னு அடம் முடிப்பா. அவள் கிள்ளுனாண்டுவா, அவள் கிள்ளுலேண்டுவா. ஆனால் கிள்ளி இருப்பா கண்டிப்பாக. கிள்ளாமல் என் மகன் மூத்தவ சொல்லுவாளா, ஆனால் இல்லையேன்னு நம்மகிட்ட அடம் முடிப்பா. சரி இல்லையா முடி விடுடின்றாலும் மறுபடியும் ஒரு கிள்ளிடுவா. இப்படி கிள்ளி மீனாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவா. எல்லா வேலையும் பார்த்துட்டு கூட்டினாத்தான் ஏன் வீட்டுக்கார் கீழே தூங்குவார் பாவம். அவர் ஒன்றும் கீழே விரிச்சிக்கிற மாட்டார். பாயில் இருக்குது விரிச்சிக்க ஏன்டா விரிக்க மாட்டார். எனக்கு இதுவே நல்லா குழுன்னு இருக்குது போதும் போ அப்படின்ட்டுவார். பாய் வேணாம் அப்படின்ட்டுவார். அதோட குப்பையெல்லாம் நைட்டில் குப்பையை அள்ளி வெளியில் ஓட்டக்கூடாதுவாங்க. அதனால குப்பையை வெளியில் கொட்ட மாட்டேன், காலையில் கொட்டிக்கிடுவான் அப்படின்னு அள்ளி உள்ளே சேர்த்து வச்சுருவேன் பார்த்துக்குங்க.
நல்லாயிடுச்சா கிச்சன்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். இன்னும் பேசாண்டி தூங்க போகிறான். அதிகாலை 4 மணிக்கு 4:30க்கு சந்திப்போம். என்னங்க இப்படித்தான் என் வேலை தேனாமல் ஓடிக்கிட்டு கிடக்கு பார்த்துக்கோங்க. இந்த மூலியமாக பிடிக்குதுண்டா லைக் பண்ணுங்கள். என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பேசி வீடியோவாக உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ போடுறேன்னு கத்தி கிடக்காரு. என்னத்தையும் எனக்கு தெரிஞ்சதுங்க. என்னங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதே உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேற என்னத்தை காட்டிட்டு கிடப்பான். என்னங்க லைக் பண்ணுங்கள். இன்னும் தூங்கி எந்திரிக்கிறவ காலையில் எப்போ 4:30 எந்திரிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் கரெக்டாக அலாரம் வச்சு கிளீர்னு எழுப்பிடுவார். பார்த்துக்கோங்க. நண்டு இருக்கையிலேயே அவனை போய் கீழே போகும். சேட்டை சேனை